வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பூசணிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் அரை கப் வேர்க்கடலை சேர்த்து வறுத்து நல்லா ஆற வச்சு தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அரை மூடி தேங்காய் துருவல், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம். வறுத்த மசாலா கூட நம்ம தோல் நீக்கி வச்ச வேர்க்கடலையை சேர்த்து விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு 1/4 கிலோ பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து விட்டு இது கூடவே அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வேர்க்கடலை மசாலாவை சேர்த்து விட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சுவையான